ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிராண்டான ஒரு பேக் நெக் தான் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2000லேருந்து ஒரு 2500 3000 வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து சார்ஜஸ் வந்து வைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ளவுஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு 1000 ருபீஸ் பட்ஜெட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். யாராச்சும் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அதோட ஸ்டிச்சிங் டுட்டோரியல் கூட நான் போட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 லைன் செயின் ஸ்டிச் வந்து நான் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து ரவுண்ட் பீட்லேயே ஸ்மால் சைஸு நம்ம சுகர் பீடை விட கொஞ்சோண்டு பெருசாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பீடை வச்சு நான் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துக்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டோன்ஸு, அதுக்கப்புறமா பீட்ஸு, ஸ்டோன் செயின் இதெல்லாம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதை யூஸ் பண்ணியே எப்படி வந்து கொஞ்சம் நல்லா ஹெவி லுக்கில் ஒரு கிராண்டான ஒரு ப்ளவுஸ் அப்படி தான் நம்ம வந்து பார்க்க போகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு லைன் வந்து பீட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பீடு கொடுத்துருக்கேன். அகெயின் ஒரு ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பீடு வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் லாஸ்ட்டாக வச்சுருக்கிறது ஒரு 2 mm பீடுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பீடுக்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி அரும்பு மாதிரி நான் கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குந்தன் ஸ்டோன் வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரியே நான் வந்து ஃபுல் நெக்கும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ இதோட விட்டுட்டு ஸ்லீவுக்கும் இதே மாதிரி பார்டர் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1500லேருந்து ஒரு 1800 வரைக்கும் நம்ம வந்து ரேட் வந்து நம்ம சொல்லலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக்கோட ஃபுல் சர்க்கிளுக்குமே வந்து நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மோட்டிவ் மாதிரி கொடுக்க போகிறோம். ஏன்னா அதுக்கு எந்த கனெக்ஷன்ஸும் இல்லை, செப்பரேட்டாக ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம அதை வந்து கொடுத்துக்கலாம். இந்த அரும்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒவ்வொன்றுத்துக்கும் எண்டு நாட் வந்து போடலை. ஒரு பெரிய பீடு ஒரு சின்ன பீடு வச்சுட்டு ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம சின்ன பீடுக்கு சைட்லேயே ஒரு ஸ்டிச் வந்து போட்டு அந்த லூப்பை வந்து நம்ம வந்து அந்த சின்ன பீட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மேலே விட்டு நம்ம கவர் பண்ணிக்க போகிறோம். நம்ம நார்மலாக வந்து புட்டாஸ்க்கு வந்து ரேண்டமாக அங்கங்கே பீட்ஸ் கொடுக்கும்போது நான் வந்து ஒரு டுட்டோரியலில் கூட சொல்லியிருக்கேன் எப்படி வந்து லாக் பண்ணணும் அப்படின்ட்டு. எண்டு நாட் போடாமல் பீட்ஸ் வந்து லாக் பண்ணுறது. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்காக லாக் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் ஆகும். அது இல்லாமல் நமக்கு வந்து அந்த பிசுரெல்லாம் தெரியும், ஸோ அது தெரியாமல் கவர் பண்ணணும். ஸோ அவ்வளோ அந்த டைம் எல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம அந்த லூப்பை வந்து அந்த ஓவர்லாப் பண்ணி போட்டுட்டோம்னா அது உங்களுக்கு நல்லா லாக் ஆகிக்கும். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து எண்டு நாட் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இதுக்கு லாக் வந்து போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த லாக் வந்து போடணும். எடுக்கும்போதே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் பீட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய பீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் அரும்பு மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு லாக் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல் நெக்குக்கும் வந்து போட்டுட்டு அந்த சென்டரில் வந்து அந்த குந்தன் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டியிருக்கோம். நீங்கள் வந்து நீங்கள் வேறு என்ன கலர் சாரீக்கு வந்து இதை டிசைன் மேட்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது கலர் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். நான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோல்டன் பேஸ்லேயே நான் வந்து இதை பண்ணியிருப்பேன். கோல்டன் பீடு, அப்புறமா ஸ்டோன் செயினும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு பேஸ் தான். அந்த குந்தன் ஸ்டோன் அதாவது கோல்டு அந்த ஸ்டோன் செயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டு பாட்டமில் வந்து கோல்டு பேஸு. அதுக்கு அடுத்தது அந்த குந்தன் ஸ்டோனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டு வந்து ஸ்டோனு, அடியில் வந்து உங்களுக்கு அந்த குந்தன் அந்த கிளிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் கலர். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து இந்த கலர் காம்பினேஷன் தான், வேறு எந்த கலர்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ணல. இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் நம்ம ஒர்க் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இது மேக்ஸிமம் எல்லா சாரீஸ்க்கும் நம்ம வந்து மேட்ச் பண்ணி போட முடியும்.
ஸோ கஸ்டமர் சப்போஸ் எனக்கு காமனாக ஒன்று பண்ணி கொடுங்க எல்லா சாரீஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டு ஷேப் டிசைன் இருக்குது பார்த்திங்களா, அதை தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து போட போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்ம நெக்கு அவுட்டரில் வந்து என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கோமோ அதே தான், பட் நம்ம அதை வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து கொடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை சுற்றியும் வந்து நம்ம அந்த ஸ்மால் சைஸ் பீட் இருக்கு இல்லையா, நீங்கள் சுகர் பீடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதை சுற்றி ரவுண்டாக நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டிஸ்டன்ஸை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் பீடு சென்டரில் என்ன வைக்க போகிறோமோ, நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்டோன் கூட வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது சாரீ கலருக்கு மேட்ச் பண்ணி இதை வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன சாரீ கலரோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரவுண்ட் பீடை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் அது கூட வந்து பண்ணலாம். இது ரவுண்ட் ஷேப்லேயே போடணுன்ட்டு இல்லை, நீங்கள் திலகம் ஷேப்பில் கூட வந்து போட்டுக்கலாம். திலகம் ஷேப்பில் ஸ்டோன் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜர் கூட நீங்கள் வந்து திலகம் ஷேப்பில் வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை ஸ்கொயர் ஷேப்பில் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஷேப் வந்து நமக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த சாரீக்கு எது செட் ஆகும் எது மேட்ச் ஆகும்னு பார்த்துட்டு கூட நம்ம அந்த மேங்கோ ஷேப் கொடுக்கறது, இல்லை நம்ம திலகம் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு, இல்லை ஸ்கொயரு, அந்த மாதிரி என்ன ஷேப்பு, இல்லை ட்ரையாங்கிள் ஷேப் கூட நமக்கு வேணும்னா நம்ம அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சேம் மெத்தடை வந்து நம்ம அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரவுண்ட் பீடை சுற்றி இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் பீடை வச்சு ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஸ்டோன் செயின் வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நீங்கள் அதை வந்து ஒட்டிட்டு ஒரு தையல் போடுறதுனா போட்டுக்கலாம். மேபி நீங்கள் தையல் போட்டால் பெட்டர்னு ஃபீல் பண்ணிங்கன்னா போடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டிச்சஸ் கூட தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு க்ளூலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். நமக்கு அதுவும் வந்து ஒரு சின்ன டைம் சேவிங் தான், அதுக்காக தான். பட் நம்ம ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதாவது அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக தையல் போட்டுக்கலாம். ஏன்னா அமௌண்ட் அதிகமாகும்போது நம்மளோட ஒர்க் ஃபினிஷிங்கும் வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ நான் வந்து இந்த ஸ்டோன் செயின் வந்து நான் ஒட்டிக்கிறேன். கரெக்டாக அது என்ன அளவு இருக்கோ அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி அந்த ஷேப் வந்து ஈவனாக இல்லாமல் போயிடும். ஸோ அடுத்து வந்து நம்ம பெரிய சைஸ் பீட் இருக்கு இல்லையா, அதை ஒரு லைன் கொடுத்துட்டு நெக்கோட அவுட்டரில் எப்படி வந்து அதை அரும்பு ஷேப்பில் கொடுத்தோமோ அதே மாதிரி வந்து கொடுத்து இந்த நெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இடையில கொஞ்சம் கேப் இருக்கிறதுலையும் நம்ம வந்து ரவுண்ட் பீடே வச்சு நம்ம பேக் நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட டிசைன்ஸ் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் வந்து சேம் டிசைன் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறது அண்ட் அதை எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.